Hi friends, welcome back to my channel என் சமையல் உன்வசம். இன்னைக்கு நாம என்னோட கிச்சன் கவுண்டர் டாப் வீடியோ பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட கிச்சன் மேடைக்கு மேலேயே ரெண்டு கண்ணாடி ஷெல்ஃப் வச்சிருக்கோம். அந்த ஷெல்ஃப் மேலே பாத்தீங்கன்னா ஒன்றுத்துல வந்து சுகர் வச்சிருக்கேன், இன்னொன்றுல சால்ட் வச்சிருக்கேன், இன்னொன்றுல பெப்பர் பவுடர் வச்சுருக்கேன். அடுத்த ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துல டீ தூள் வச்சுருக்கேன், அடுத்தது காப்பி தூள் இருக்குது, அடுத்தது வேர்க்கடலை வச்சுருக்கேன். வேர்க்கடலை வந்து இதில் வந்து எறும்பு எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக இந்த டப்பாவில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்தது கடுகு டப்பா இருக்குது, அதுக்கு பக்கத்தில் மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், அதுக்கு பக்கத்தில் பெருங்காயத்தூள் இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சாப்பிங் போர்டு வச்சுருக்கேன். ஒரு சின்ன ட்ரேல நெய் பாட்டிலும் எண்ணெய் துணி டப்பாவும் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் பூண்டு நசுக்கிறதுக்காக மேடை பக்கத்துலேயே நான் வந்து இந்த உரலை வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்துலேயே ஸ்டவ் இருக்கு. இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ரேல நான் 2 கப் வச்சுருக்கேன். ஒரு கப்பில் வந்து கத்தி, வெஜிடபிள் பீலர், சிசர் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டில் வந்து ஸ்பூன்ஸ்லாம் வச்சுருக்கேன். அடுத்தது இந்த ஸ்டாண்டில் 2 பீங்கான் ஜாடி இருக்குது. ஒன்றுத்தில் பார்த்தீங்கன்னா சால்ட் வச்சுருக்கேன், இன்னொன்றுத்தில் புளி வச்சுருக்கேன். அது பக்கத்தில் எண்ணெயெல்லாம் வச்சுருக்கேன். கடலெண்ணெய் இருக்குது, தேங்காய் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இருக்குது. இது வந்து காப்பித்தூள் வச்சுருக்கேன். ஒரு சின்ன ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் ஆயில் ஆர்கனைசிங் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாங்க. அது பக்கத்தில் ஒரு ஸ்டீல் பேஸ்கெட் வச்சுருக்கேன் ஃப்ரூட்ஸ் வைக்கிறதுக்கு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிளாக் வச்சுருக்கேன். அது பக்கத்திலே ஒரு சின்ன ட்ரேயில் வந்து நான் டிஷ் வாஷரும் கொலினும் வச்சுருக்கேன். எனக்கு மேடை வாஷ் பண்ணும்போது இந்த கார்னரில் பீடிங் இருக்கிறதுனால எனக்கு தண்ணி வந்து வெளியே வராது, உள்ளவே தங்கிடும். என்னோட சிங்க் பார்த்திங்கன்னா பெரிய சிங்க்கு, எவ்வளோ பாத்திரம் போட்டாலும் எனக்கு வெளியே தெரியாது. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டாண்டில் நான் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடய ஃபில்டர் வந்து வெளியே வச்சுருக்கிறதுனால இதை ஒரு சின்ன கேனில் வந்து நான் தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது பக்கத்தில் ஒரு சின்ன ஃப்ளவர் பாட் வச்சுருக்கேன். அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் டிஷ்யூ டவல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பிஸ்கட் பாக்ஸ் இருக்குது. அடுத்தது கப் ஸ்டாண்ட் இருக்குது. அது பக்கத்தில் வால்நட் வச்சுருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் க்ரீன் டீ பாட்டில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளாஸ்டிக் ட்ரேயில் வந்து நான் கரண்டிலாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் கெட்டில் வச்சுருக்கேன். அதுக்கும் பக்கத்தில் அவன் வச்சுருக்கேன். அவனுக்கு மேலே டிஃபன் பிளேட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் ஒரு சின்ன ஸ்டாண்டில். அதுக்கு பக்கத்தில் ஒரு குட்டி செஃப் இருக்கார், ஒரு குட்டி டீ பாட் இருக்குது, ஒரு குட்டி ஃப்ளவர் வாஷ் வச்சுருக்கேன். இப்போ என்னோட ஓவரால் கவுண்டர் டாப்பை நான் காட்டுறேன்.
என்னோட மேடை பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் இருக்குது. மேடை ரொம்ப பெருசாக இருக்கும். நான் சமைச்சு வைக்கும் போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சமையல் உன்வசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பியூட்டி டிப்ஸ், ரெசிபிஸ், ஆர்கனைசிங் வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.